Hi, நான் Adeeb. Premium smartphone brand OnePlus கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus Nodeங்கிற மாடலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த OnePlus Node இருந்துச்சு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய் தான். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் OnePlus இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus Node 5Gங்கிற மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் OnePlus Node வர பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் தான் OnePlus Node வருது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட் சைடில் OnePlus Node இருக்குது. ஃபோனை தவிர இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூலு, குயிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்டி கார்டு, வெல்கம் லெட்ரு, நோடோட பிராண்ட் ஸ்டிக்கரு, ஹையஸ்ட் ஸ்டார் வேல்யூ அண்ட் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் கார்டு, ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு, ஃபோன் கேஸு, 5 வோல்ட் 6 ஆம்பியருக்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் சி கேபிள், இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே. அடுத்து அந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் பவர் பட்டனும் அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஃபோனை சைலண்ட் மோடுக்கும் வைப்ரேட் மோடுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எல்லா ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பார்லையும் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஃபிசிக்கல் பட்டனாக கொடுத்தது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. ஜுவல் கார்டு ஸ்லோட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போட்டு வருது. அப்புறமா ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே வருது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டோல்பி சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி நமக்கு இந்த ஃபோன் வந்து கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக டைப் சி இயர்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும் வருது. அடுத்து அந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ரியல்மி ஃபோன்ஸில் வர மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus Node, ரியல்மி, ஓப்போ, விவோ எல்லாமே பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு கீழே தான் வருது. அதனாலேயே ரியல்மி ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் இந்த OnePlus Nodeலையும் வருது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷ் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlusோட பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா OnePlusோட பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டோட்டலாக 3 கலர் வேரியன்ட் வருது. இந்த ஃபோன் லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா மார்பிள் ப்ளூ, கிரே, ஒனிக்ஸுங்கிற 2 கலர் வேரியன்ட்லாம் இந்த ஃபோன் வந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் OnePlus கிரே ஆஷுங்கிற கலர் வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் OnePlus Node அவைலபிளாக இருக்குது. அப்புறமா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோன் தான் இந்த OnePlus Node. 184 கிராம் தான் இதோட வெயிட் வருது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15.83 சென்டிமீட்டரும், விடுத்து 7.33 சென்டிமீட்டரும், திக்னஸ் 0.82 சென்டிமீட்டரும் தான் வருது. அடுத்து இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.44 இன்ச் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதில் ஃபேஸ் லாக் இருக்குது. இந்த 2 லாக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்மளால் அன்லாக் பண்ண முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே தான் இதில் வருது. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கிது. அப்புறமா இதில் கோர்னிங் ஒரு ஸ்பை ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 20:9 தான் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. அடுத்து அந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். Qualcomm Snapdragon 765G தான் இதில் வர ப்ராசஸர். இது ஒரு 5G ப்ராசஸர். Adreno 620 தான் இதில் வர GPU. இதில் வர RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் வருது. இதில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா 4155 mAh ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. அந்த 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜராக OnePlus பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 0 to 70% சார்ஜ் அரை மணி நேரத்தில் பண்ணலாங்கிறத OnePlus சொல்கிறாங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் ஒரு மெயின் கேமரா அதில் கொடுத்துருக்காங்க. Sony IMX 586 சென்சர் தான் இதில் வருது. f1.75 தான் இதோட அப்பெக்சர். இதில் EIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி தான் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. f2.25 தான் இதோட அப்பெக்சர். அப்புறமா 5 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சரும் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா வருது. அப்புறமா இந்த ஃபோனோட மெயின் கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 240 fps சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வர கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஒரு Sony IMX 616 சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் EIS சப்போர்ட் இருக்குது. f2.45 தான் இதோட அப்பெக்சர் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி தான் இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. f2.45 தான் இதோட அப்பெக்சர். டோட்டலாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு டுவல் கேமரா செட்டப் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோஸ்
30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் ஷூட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபோனோட மெயின் கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் ஷூட் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 தான் வருது. ஆக்சிஜன் OS தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஆண்ட்ராய்டு கஸ்டம் OSல ஒன் ஆஃப் த பெஸ்ட் OS தான் இந்த ஆக்சிஜன் OS. சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நீட்டான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஃபோனில் இருக்குது. அதிகமான ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸும் இதில் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் கான்டாக்ட்ஸுக்கெல்லாம் கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக OnePlus ஃபோன்ஸில் அவங்களோட சொந்த ஆப்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் மட்டும் கூகுளோட ஆப்ஸை கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆப்ஸை வச்சு கம்பேர் பண்ணால் கூகுளோட ஆப்ஸ் இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அடுத்து அந்த ஃபோனில் வர சென்சர்ஸை பற்றி பார்க்கலாம். கைரோஸ்கோப்பு, எலக்ட்ரானிக் காம்பஸ், ஆக்சலரேஷன் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், லைட் சென்சர், இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் NFC சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஜெஸ்டர்ஸும் ஆன் ஸ்க்ரீன் நேவிகேஷன் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 24,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 27,999 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 29,999 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா OnePlus 24,999 ரூபாய்க்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன் சேலுக்கு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 6GB 64GB வேரியண்ட்டு அவங்க சேலுக்கு கொண்டு வரவே இல்லை. 2 மாதம் கழித்து தான் இந்த ஃபோன் வரும்னு தான் OnePlus சொல்லியிருந்தாங்க. இந்த 8GB 12GB வேரியண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்ச OnePlusக்கு ஏன் 6GB 64GB வேரியண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியலைங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களில் யாராவது இந்த 6GB 64GB வேரியண்ட்டை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேரியண்ட்டை எடுக்காதீங்க. ஏன்னா 25,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 6GB 64GB ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த ஃபோனு ஒர்த்தே கிடையாது. இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கிடையாது. அதனால் அந்த 64GB ஸ்டோரேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே நமக்கு கிடையாது. அப்போ உங்களில் சில பேர் நினைக்கலாம், நான் அவ்வளோ பெரிய ஹெவி யூஸர் கிடையாது, எனக்கு 64GB ஸ்டோரேஜே தாராளம் இங்கிறது. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனை சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனை வாங்குகிற அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபோன் 5G ஃபோனாக இருந்தால் கூட 25,000 ரூபாய் கொடுத்து 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வாங்குறது ஒரு சுத்த முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த OnePlusோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 24,999 ரூபாய் OnePlus சொன்ன ப்ரைஸு. அந்த வேரியண்ட்டை எடுக்க வேண்டாம். அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத பார்க்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய் தான். அந்த வேரியண்ட் எடுக்கிறது தான் ஒர்த்து. உங்கள்கிட்ட கரெக்டாக 28,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த வேரியண்ட் எடுத்துக்கோங்க, 8GB 128GB வேரியண்ட்டு. இல்லை உங்கள்கிட்ட 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா 12GB 256GB வேரியண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வேரியண்ட்டுக்குமே 2,000 ரூபாய் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற 2,000 ரூபாய்க்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4GB RAM எக்ஸ்ட்ரா வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டபுள் ஆகுது. அதில் 128GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்கிது. அதோட டபுளாக நமக்கு 256GB ஸ்டோரேஜ் நமக்கு இந்த ஃபோனில் கிடைக்கிது. அப்போ உங்களில் யாராவது இந்த ஃபோனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று 8GB வேரியண்ட் எடுங்க, இல்லாட்டி 12GB வேரியண்ட் எடுங்க. இந்த 6GB வேரியண்ட்டே எடுக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி OnePlus சில யூடியூபர்ஸுக்கெல்லாம் ரிவ்யூ யூனிட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேல டிண்ட் இஷ்யூ இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை நான் Amazonல ப்ரீ புக் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இந்த ஃபோனை என் கையில் கிடச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததில்ல இந்த ஃபோனில் எந்த ஒரு வித டிண்ட் இஷ்யூமே கிடையாது. இந்த ஃபோனை நான் 2 வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோனை சேல் பண்ணிவிட்டு OnePlus 8ங்கிற மாடலை நான் எடுத்தேன். ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த OnePlus 8. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 8G டிஸ்பிளே வருது. அப்புறமா இந்த ஃபோனு ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு OnePlus நோட வச்சு கம்பேர் பண்ணும்போது. சப்போஸ் இந்த ஃபோனு கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா இதோட டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ரொம்பவே செலவாகிறதுனால இந்த ஃபோனை நான் கொடுத்துட்டு மறுபடியும் OnePlus நோட் எடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். Amazonல செக் பண்ணி பார்த்தப்போ இந்த OnePlus நோடோட ப்ளூ கலர் வேரியண்ட் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அப்போ நான் 2-3 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா நான் பக்கத்தில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் OnePlus நோடோட ப்ளூ கலர் வேரியண்ட்டே எடுத்துட்டேன். அந்த ஃபோனை நான் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தப்போ அந்த ஃபோனோட டிஸ்பிளேல டிண்ட் இஷ்யூ இருந்துச்சு. நைட் டைமில் டார்க் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலருக்கு பதிலாக ஒரு லைட் பிங்க் ஷேடு தான் தெரிஞ்சிச்சு. ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறமா நான் OnePlusோட சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு டிண்ட் இஷ்யூ இருக்குதுங்கிறத நான் ரிப்போர்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த OnePlus நோட 2 வெர்ஷனில் வருது. அதில் ஒரு வெர்ஷனில் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, மற்ற வெர்ஷனில் கம்ப்ளைண்ட் கிடையாது. 2 மாதத்துக்குள்ளே அந்த ஃபோனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும். அதுக்கப்புறமா அந்த ஃபோனோட அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிருந்தால் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த OnePlusோட ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் இந்த டிஸ்பிளே டிண்ட் இஷ்யூ இருக்குது. எல்லா மாடல்ஸுமே கிடையாது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus நோட ஒரு நல்ல ஃபோன் தான். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.